எலும்பு. அப்போ உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் அப்படின்னா சபையே உயிர்த்தெழு என்ற அர்த்தம். உலர்ந்த எலும்பு என்றால் சபை ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, உலர்ந்து போயிருக்கிறது. அதில் சத்தே இல்லை, அதுக்குள்ள ஊட்டச்சத்தே இல்லை, அதுக்குள்ள தைரியமே இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. உலர்ந்து போன எலும்பை போல சபை இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், ஒரு வைராக்கியமாக இருக்கிறோமா? உலர்ந்து போய் இருக்கிறோமா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாருங்களேன், அந்த எலும்புக்குள்ள மஜ்ஜையோ இரத்தமோ அதில் உள்ள சத்துக்களோ இல்லை என்றால் வலி ஏற்படும். இன்னைக்கு சபையில் நிறைய பேருக்கு வலி. வலினா என்ன சொல்கிறது? பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள். காரணம் என்ன தெரியுமா? உலர்ந்து போய் இருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை, வைராக்கியம் இல்லை, சத்து இல்லை, ஒரு தெம்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. அது உலர்ந்து போயிடுச்சு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளே நீங்க உயிர் அடையுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை இது நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்ப ஆவியை பிரவேசிக்க பண்ணணும். நம்முடைய எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய ஆவி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எலும்புகளுக்குள் தேவனுடைய ஆவி. எரேமியாலன்னு நினைக்கிற ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு. அப்ப எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை. அப்பதான் அந்த எலும்பு உயிரடையும், இல்லைன்னா உலர்ந்து போயிடும். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் எலும்புகளுக்குள்ள கூட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, கர்த்தருடைய ஆவி இருக்கு. என் எலும்புகள், எலும்பு சாதாரணமாக நினச்சிடாதீங்க,